ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேக்ஸ் ஃபிக்ஷன். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க தோணுது. ஆனால் நான் கேட்க மாட்டேன். ஆக்சுவலி நான் இப்போது பர்சனலாக ஒரு டிசப்பாயின்மெண்ட்டில் இருக்கேன். என்னென்னா, நான் ஃபுல் வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணேன். ஆனால் அது டெலீட் ஆகிடுச்சு. அதுவே எனக்கு இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ கரெக்டாக டைம் 12:27 ஆகுது. இப்போ மிட் நைட்டில் நான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ எனக்கு புரியுது நீங்கள் படுற கஷ்டம் எல்லாமே. நம்ம யாங்டன் நம்மளை விட்டு கண்டிப்பாக எங்கேயும் போக மாட்டான். நம்ம கூடயே தான் இருப்பான். நீங்கள் அவனை பற்றி ஃபீல் பண்ண தேவையில்ல. நம்ம ஃபீல் பண்ணால் நம்ம டேவும் ஃபீல் பண்ணுவார். அவர் ஃபீல் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகையாவது நம்ம ஃபீல் பண்ணாமல் இருப்போம். ஓகேவாடா? ஓகே, இதுவும் கடந்து போகும். நம்ம யாங்டன் எப்போவுமே நம்ம கூட தான் இருப்பார். ஓகேவாடா? ஓகேடா. நம்ம இப்போது ஒரு கூல் இதோட வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த வீடியோ எப்படி போகும் அப்படின்னு பார்த்தா, காமெடி இருக்கும், ப்ளஸ் ஒரு ஹாப்பி எண்டிங், ஃபீல் குட் அண்ட் ஆல்சோ கொஞ்சம் ஃபேண்டசி. அதாவது நம்ம யாங்டன் பேசுகிற மாதிரி நான் இதில் ரெடி பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகேடா, நம்ம இப்போது டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜிமின், நம்ம டே 2 பேரையும் தான் காட்டுறாங்க. 2 பேரும் பாரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் இவர் ஒர்க் பண்ணிக்கிட்டே நம்ம டே கிட்ட, டே என்னடா உன் ஆள் வருவான்னு சொன்னேன், இன்னும் வர காணோம். அதாண்டா தெரியல. இங்கே பாரேன், நான் பீர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன், ஊற்றி வச்சுட்டேன், நல்லா சில்லுன்னு இருக்குது. வந்தானா எடுத்து கொடுத்து அப்படியே இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் ஐடியா. என்னன்ற? டேய், வரதுக்கு முன்னாடி எதுக்குடா ஊற்றுனேன்? அட போடா. அவன் வந்ததும் நான் அப்படியே அவன் கேட்குறதுக்கு முன்னாடி எடுத்து கொடுத்தா அவனுடைய ஃபேவரெட் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவன் கொஞ்சமாவது இம்ப்ரெஸ் ஆக மாட்டான்? ம் ம் டேய், அதுக்குன்னு இப்படியா பண்ணுவ? வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா என்னடா பண்ணுவ? அது ஏன்டா வேஸ்ட் ஆக போகுது? அதான் நீ இருக்கல்ல, நீ குடிச்சிக்கோ. நீ ஏன் ஒரு குப்பை தொட்டி? என்ன சொன்ன? ஒன்றும் இல்லைடா, வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ பாட்டுக்கிட்டு நம்ம ஜிமின் அங்கே வேலை பார்க்க விட்டுறேன். நம்ம டீ இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்சம் கஸ்டமர்ஸ் வராங்க. அவங்களுக்கும் நம்ம டீ விஸ்கி எடுத்து கொடுக்குறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அவங்களுக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கா. ஆனால் பண்ணும்போதெல்லாம் சேடாக தான் இருக்கார். இப்போ இவர் இப்படி ஒர்க் பண்ணிகிட்ருக்கையில் இப்போ டக்குன்னு ஒரு முகத்தில் ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்பை நம்ம ஜிமின் கவனிச்சுட்டு, இப்போ எதுக்கு 32 பல்லையும் வெளியே காட்டுற? டேய், அங்கே பாடுறா, என் ஆள்றா. என்னது, உன் ஆளா? வந்துட்டானா? ஆமாம், வந்துட்டான். அப்போ அதை கொண்டு போய் கொடு. இல்லை, அவனே வரட்டும், அவன் கண்டிப்பாக இங்கே தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ அப்படியே தலையெல்லாம் சரி பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இப்போது அந்த பர்சன் நேராக நம்ம டேக்கு முன்னாடி நின்றுட்டு, எனக்கு ஒரு அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை எடுக்கிறதுக்குள்ளே டக்குன்னு நம்ம டே அந்த பீரை எடுத்துகிட்டு அந்த பர்சன் முன்னாடி வச்சிடுறாரு. அதை வச்சதும் அந்த பர்சன் நம்ம டேவையும் அந்த பீரையும் பார்த்துட்டு இப்போ அமைதியாக அந்த பீரை எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இப்போது அப்படியே அங்கே போய்ட்டு உட்காந்துட்டு அவர் பீர் குடிச்சிக்கிட்டே ஃபோன் நோண்டிகிட்ருக்கா. இப்போது நம்ம டே தான் அப்படியே அவருடைய ஆப்ரான்ஸ் எல்லாம் கழட்டி போட்டு நம்ம ஜிமின் கிட்ட போயிட்டு, டேய் போவா, போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படிக்கா அந்த பர்சன் பக்கமாக நம்ம டீவை அப்படியே தள்ளி விட்டுறா. இப்போ உடனே நம்ம டீவும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு போகிறதுக்கு ரெடியாக பெருமூச்சு எடுத்து விட்டுட்டு நிற்க. இப்போ சரின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் உட்காந்துட்ருக்க டேபிள் கிட்டே போயிட்டு நின்றுட்டுருக்கா. இப்போ உடனே அந்த பர்சன், எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீவை கேட்க. இப்போ உடனே நம்ம டீ, என்ன ஸ்டார்டிங்கே ஆஃப் பண்ணிட்டான்? அது உங்ககிட்ட என்ன? இல்லைங்க, அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன். ஓ, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த சைடில் இருக்கிற அந்த கிளாஸை எடுத்து நம்ம டீ கிட்ட கொடுத்துறா. இப்போ நம்ம டீ அந்த கிளாஸை மட்டும் வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுற. இப்போ அதை பார்த்துட்டு நம்ம ஜிமின்னு சிரிச்சுக்கிட்டு, என்னடா என்னாச்சு? என்னாச்சு? நான் போனதும் எதுக்கு வந்தேன் அப்படின்னு கேட்டேன். ஆஃப் பண்ணிட்டானா? அவ்வளோதான், அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நீ அவனை சைட் அடிக்கிற அப்படின்ட்டு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த சாப்டரை இங்கேயே க்ளோஸ் பண்ணுறேன், ஓகேவா? அப்படிலாம் சொல்லாதடா, எனக்கு கொஞ்சமாவது ஐடியா கொடுற. ஏன்டா இப்படி இருக்க? இதோ பாடுறா, உன்னை செருப்பை சாணியில் முக்கி அடிப்பேன். நான் போன வாரமே சொன்னேன், அவனை ஃபாலோ பண்ணிட்டாது போயிட்டு அவனை இம்ப்ரெஸ் பண்ணிட்டு, அதுக்கு கூட உனக்கு வக்கில்ல, நீ இப்படிலாம் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்லிட. இப்போ என்ன நம்ம
டீ சரி போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமினை அனுப்பிச்சி விட்ற. இப்போ இவங்க 2 பேரும் வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த பர்சன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம ஜிமின் 2 பேருமே அந்த இடத்த பாரை வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க 2 பேரும் கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்ப ஆக்சுவலி சொல்லப்போனால் நம்ம ஜிமின் 2 பேருக்குமே வந்து வீடு ஆப்போசிட்டில். ஸோ 2 பேரும் ஒன்றா தான் நடந்து போவாங்க. இவங்க 2 பேரும் அப்படி ஜாலியாக அப்படி நடந்து போயிட்டுருக்க. இப்போது நம்ம டீவை பார்த்தா சோகமாக அப்படி அந்த பர்சன் கிட்ட பேச முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக நடந்து வந்துட்டுருக்காரு. நம்ம ஜிமினை பார்த்தா அவருடைய ஃப்ரெண்ட் இவங்க கிட்ட ஜாலியாக பேசிகிட்ருக்காரு. இப்போது இவங்க 2 பேரும் இப்படி நடந்து வந்துட்டுருக்கையில் நம்ம ஜிமின் நம்ம டீவை சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. இவர் பாட்டுன்னு சோகமாக நடந்து வந்துட்டுருக்க. இப்போ ரோட்டு ஓரத்தில் ஒரு சின்னதாக ஏதோ ஒரு அசைவு இருக்கிற மாதிரி நம்ம வந்து கவனிக்கிறாரு. என்னதுன்ட்டு ஒழுங்காக பார்த்தா அங்கே ஒரு பப்பிக்குட்டி அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது. அதை பார்த்ததும் நம்ம ஓடி போயிட்டு கையில் தூக்கி வச்சுக்க. அதை தூக்குனதை நம்ம ஜிமின் பார்த்துட்டு, டேய் என்னது அது, பப்பிக்குட்டியா, எதுக்கு அது? இல்லைடா, பார்க்க அழகாக இருக்குல்ல, அதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். வீட்டுக்கு கூப்பிட்டு போறியா? ஏய், உனக்கு அதை பார்த்துக்க தெரியுமா? பரவாயில்லடா, நான் கற்றுக்குறியா? டேய் வேணாண்டா, அதெல்லாம் முடியாது, நான் முடிவு பண்ணிட்டேன், நான் எடுத்துகிட்டு போகிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது புஸ்ஸுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை தூக்கிக்கிட்டு நடக்கவே ஆரம்பிச்சிட்றாரு வீட்டுக்கு. இப்போ நம்ம நேராக வீட்டுக்கு போயிட்டு பேக்கெல்லாம் ரிமூவ் பண்ணி போட்டுட்டு அப்படியே நேராக ரெஸ்ட் ரூம் போயிட்டு பப்பிக்குட்டியை அழகாக குளிக்க வச்சுட்டு புஸ்ஸுன்னு நல்லா தொடச்சி விட்டுட்டு அப்படியே பெட்டு மேலே உட்கார வச்சுட்டு இப்போ இவர் தரையில் உட்காந்துக்கிட்டு பப்பிக்குட்டியை பார்த்து, உனக்கு நான் என்ன பேர் வைக்கட்டும்? நான் உன்னை கூப்பிட்டு வந்தல, ஸோ என்னுடைய பேர்லேருந்து ஃபஸ்ட்டு பேர் கிம், ஓகேவா? அப்புறம் உனக்கு மெயினாக ஒரு நேம் வேணுமே. யான்டன் நல்லா இருக்குல்ல, கிம் யான்டன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பப்பிக்குட்டியை பார்க்க பப்பிக்குட்டி திருன்னு நம்ம டிவியே முழிச்சு பார்த்துட்ருக்குது. இப்போ உடனே நம்ம எங்கே வாய் திறந்து சொல்லி பார்க்கலாம், கிம் யான்டன். ஆமாம், நீ எங்கே சொல்ல போகிற? உனக்கு என்ன, நீங்கள்லாம் ஜாலியாக இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச பப்பி கூட போவீங்க. ஆனால் நாங்கள் அப்படியா? மனுஷங்களுக்கு ஒரு ஆளை கரெக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அவன் பேர், ஐயோ, அவனை எப்படியாவது நான் சமாளிக்கணுமே ஜிமினு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு ஃபோன் பண்ணி புலம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த பப்பிக்குட்டி நம்ம யாங்டனும் நம்ம புலம்புறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அப்படியே தலையை திருப்பி பார்த்துட்ருக்குது. இப்போ கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆக நம்ம புலம்புறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னர் சாப்பிட்டே இருக்கா. நம்ம யாங்டனுக்கும் சாப்பாடு வைக்கிறாரு. அவனும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ அப்படியே தூங்கலான்ட்டு பெட்ரூம் போனால் பெட்ரூம்க்கு இவர் போயிட்டு பெட்டில் படுத்துக்கவும் இப்போ யாங்டனையும் கூப்பிட யாங்டன் அமைதியாக பெட்டு பக்கத்தில் வந்து நிற்கிது. இப்போ யாங்டனை காமெடி பண்ணுற மாதிரி, யாங்டன் எங்கே மேலே பெட்டு மேலே ஏறு அப்படின்னு சொல்லிட்டு பெட்டை தட்ட. ஆனால் யாங்டனால் ஏற முடியல, அவன் குட்டியாக இருக்கான். அவனால் பெட்டு ஹைட்டு வந்து பத்தலையா, அதனால் அவன் அப்படியே குதிச்சு கீழே நிற்கிறத நம்ம பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்காரு. இப்போ உடனே யாங்டன் கோச்சிக்கிட்டு போகிற மாதிரி ரூமை விட்டு வெளியே போக இப்போ உடனே நம்ம ஓடி போயிட்டு யாங்டனை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே பெட்டு மேலே வந்து அவர் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அமைதியாக படுத்து தூங்க யாங்டனும் நல்லா படுத்து தூங்குறான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம ஜிம்மினை தான் கட்டுறாங்க. நம்ம டீயோடைய டோரை வந்து நாக் பண்ணுற சவுண்ட் கேட்டதும் யாங்டன் ஏஞ்சி குறைக்க ஆரம்பிச்சிடுறான். இவர் குறைக்கிறத கேட்டுட்டு நம்ம ஏஞ்சி ஒரு டோரை ஓப்பன் பண்ண நம்ம ஜிமின் ஹால்குள்ளே நடந்து வந்த உடனே யாங்டன் அவ்வளோ குறைக்கிறான். அதை குறைக்கிறத பார்த்துட்டு நம்ம யாங்டன், அதெல்லாம் குறைக்கூடாது, நம்ம ஜிமின் தான், ஓகே, என் ஃப்ரெண்டுன்னா உனக்கு ஃப்ரெண்டு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாங்டன் கிட்ட சொல்ல அது உடனே அமைதியாகிட்டு ஒரு ஓரமாக போய் படுத்துருது. இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம போயிட்டு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து யாங்டன் காலத்துலேயும் ஒரு பெல்ட்டை மாறிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்க இப்போ உடனே நம்ம ஜிமின் தான், அப்படியேம்மா கூட்டு வர
ஆமாண்டா, பின்ன வீட்டில் தனியாக விட்டுற சொல்கிறியா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினு, நம்ம டே, அப்புறமேட்டு யாங்டன் 3 பேருமே வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப நம்ம யாங்டன் அமைதியாக நடந்து போயிட்டுருக்கான். ஆனால் குறிப்பிட்டு ஒரு பார்க் வந்த உடனே அந்த பார்க்குக்குள்ளே நுழைய பார்க்குறான். அதுவும் இல்லாமல் நம்ம டே கிட்டேருந்து ரோப்பை அவுத்துக்கிட்டு நடந்து அந்த பக்கம் உள்ளேயே ஓடிடுறான். அந்த பார்க் பக்கம் போயிட்டு அங்கே ஒரு பெஞ்ச் இருக்குது. அந்த பெஞ்ச் மேலே ஏறி அமைதியாக உட்காந்துக்கிறான். நம்ம டீ அதை வியர்டாக பார்த்துட்டு, எதுக்கு நீ இங்கே இவ்வளோ இடம் இருக்க, கரெக்டாக இங்கே வந்து உட்காந்துட்ருக்க ஆ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாங்டனை கூப்பிட்டுக்கிட்டு இப்போ அப்படியே அவருடைய வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக, அங்கே போனால் பாரில் ப்ரைவசி ரூம்னு ஒன்று இருக்குது. அங்கே ரூமில் போயிட்டு நம்ம யாங்டனை தனியாக கட்டி போட்டுட்டு நம்ம டீ இங்கே வேலையை பார்த்துட்ருக்க. அப்பப்போ போயிட்டு யாங்டனை கவனிச்சிக்கிறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக நம்ம டீவை தான் காட்டுறாங்க. டீ திரும்பியும் அந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்காவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எதிர்பார்த்த மாதிரி அன்றைக்கும் அந்த பர்சன் அந்த இடத்துக்கு வராங்க. பட் அதே மாதிரி அவர் பேசவும் இல்லை. அவர் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணார் அந்த பர்சன் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவரால் பேச முடியல. சரின்னு சொல்லிட்டு சோகமாக நம்ம யாங்டனையும் கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப, வீட்டுக்கு போயிட்டு திரும்பியும் நம்ம யாங்டனை உட்கார வச்சுட்டு யாங்டன் கிட்ட புலம்ப ஆரம்பிக்கா. இப்போ நம்ம யாங்டன் திருன்னு முழிக்கிறத பார்த்துட்டு நம்ம டீ, ஐயோ உங்ககிட்ட நான் புலம்பி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு மேலே அப்படியே கவுந்தடிச்சு படுக்க, இப்போ உடனே அந்த இடத்துல ஒரு குரல், யோ டாடி டாடி ஏந்திரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல். இதை கேட்டதும் நம்ம டீ அப்படியே துடிச்சு முடிச்சு பெட்டில் எஜ்ஜில் ஏஞ்சி உட்காந்துக்கிட்டு, யாருது நானே ஒரு ஆளை கன்ஃபார்ம் பண்ண முடியாமல் உட்காந்துன்னு பைத்தியக்காரனாட்ட புலம்பிகிட்ருக்கேன், என்னை வந்து டாடின்னு எவன்டா அவன் வெறுப்பேற்றிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ அப்படியே பெட் எஜ்ஜில் உட்காந்துட்டு சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கா. பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. இப்போ டக்குன்னு, யோ டாடி மேலே எங்கே தேடுற நீ, கீழே பாரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று கீழே பார்த்தா கீழே யாங்டன் மட்டும்தான் இருக்கான். வேறு யாருமே கிடையாது. இப்போ ஒன்று நம்ம டீ யாங்டன் கிட்ட, டே யாங்டனு இங்கே யாராவது டாடி டாடின்னு கூப்பிட்ற மாதிரி உனக்கு கேட்டுது, பின்ன நான் தான் கூப்பிட்றேன் டாடி. என்னடா பேசுகிறேண்ணா, நான்லாம் பாட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கேன் 7 கட்டுலேருந்து 8 கட்டு வரைக்கும் கிளியும் டாடி. உனக்கு என்னை பற்றி தெரியாது, என்னை பற்றி நீ என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாங்டனு அப்படியே மூச்சு பிடிக்க நம்ம டே கிட்ட பேச, நம்ம டேவா வியர்ட் ஐஸோட அப்படி நம்ம யாங்டனையும் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. இப்போ உடனே நம்ம யாங்டன் தான், எதுக்கு இப்படி காம பார்வை பார்க்குற மாதிரி பார்க்குற டாடி அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ உடனே நம்ம டே தான், டேய் என்னடா நீ பேசுகிற, ஐயோ டாடி நானும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதானே சொன்னேன், நான் பேசுவேன், பேச மட்டும் இல்லை 8 கட்டிக்கு பாடவும் செய்வேன் டாடி, எப்போ புரியுது உன்னை ஏன் ஜங்குக்கு பார்க்கவே மாட்டான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இப்போ உடனே நம்ம டே, என்னது ஜங்குக்கா, அது யார், அட பாவி டாடி, அப்போ யாரை பற்றி ஃபீல் பண்ணி இவ்வளோ நேரம் நீ அழுதுட்ருக்க, ஓ அவன் பேர் ஜங்குக்கா, அச்சச்சோ என் டாடி சரியான பைத்தியக்காரன் போல், டேய் ஓவராக பேசாத, பின்ன என்ன டாடி நீ என்னவோ 2 மாதம் ஃபாலோ பண்ணுறேன்னு புலம்பிட்டு தான் இருக்க, ஆனால் அவன் பேர் கூட தெரில உனக்கு, அது சரி அதை விடு, அவன் பேர் உனக்கு எப்படி தெரியும், ஏன்னா எனக்கு அவன் பிஸ்கெட் வாங்கி போடுவான், அவன் போடுற பிஸ்கெட்டில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா, நீ வாங்கி போடுற மாதிரி இருக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும், அதுவும் டாக் பிஸ்கெட் தெரியுமா, அவன் ஒரு வேளை டாக் வச்சுருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு யாங்டனே பேசி பதில் சொல்லிக்குது. இப்போ ஒன்று அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டே தான் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு யாங்டனை கையில் தூக்கி வச்சுக்கிட்டு, ஏய் நீ அழகாக இருக்க, அதே மாதிரி பேசவும் செய்கிற, நீ பேசுகிற என்ன க்யூட்டாக இருக்கடா அப்படின்னு சொல்லவும், இப்போ உடனே யாங்டன், ஷீ போ டாடி எனக்கு வெக்கமாக வருது, ஐயோ டாடி மேட்ருக்கு வா, நீ ஏன் அவன்கிட்ட இன்னும் ப்ரப்போஸ் பண்ணாமல் இருக்க நீ, அதுவாடா அதை ஏன்டா கேட்குறான், ஆமாம் நீ சொல்லாத என் காது ஜவ்வு கீஞ்சிடும், எனக்கு தூக்கம் வருது டாடி, எனக்கு பசிக்கிட்டு சோறு போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை பார்த்து கேட்க, நம்ம டே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அப்படியே கீழே போயிட்டு நம்ம யாங்டனுக்கு சாப்பாடெலாம் வைக்கிறாரு. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டே வழக்கம் போல் ஷாப்லாம் போயிட்டு வராரு.
நேத்திக்கு தனியாக நம்ம ரூமில் வந்து நம்ம யோங்டனை வந்து தனியாக கட்டி வச்சுருப்பாரு. ஆனால் இன்றைக்கி அப்படிலாம் எதுவும் கட்டி வைக்காமல் அப்படியே வெளியவே விட்டுற நம்ம யோங்டனா அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் மடியிலலாம் போய் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் ஒன்ஸ் அந்த இடத்துக்கு நம்ம டீயோடைய ஆள் வந்ததுமே நம்ம டீ கிட்ட போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாரு. எதுவும் வெளியே எதுவுமே அமைதியாக இருக்கார், எதுவுமே பேசிக்காமல் அப்படியே அமைதியாக இருக்கார். இப்போது அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக அந்த பர்சன் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இப்போ உடனே பாரில் அந்த இடத்துல யாருமே கிடையாது. நம்ம ஜிமின், நம்ம டே, அப்புறம் நம்ம யோங்டனை தவிர அந்த இடத்துல யாருமே கிடையாது. இப்போ சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வீட்டுக்கு கிளம்பிட, இப்போது 2 பேருமே வந்து அப்படியே அவங்கவுங்க வீட்டுக்கு அப்படியே போயிடுறாங்க. நம்ம டே தனியாக வந்துடுறாரு, நம்ம ஜிமின் அப்படியே நேராக அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. இப்போ நம்ம யோங்டன் அப்புறம் நம்ம டேவை தான் காட்டுறாங்க. 2 பேரும் அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு பேசிகிட்ருக்கா. பேசுகிறதுலையே நம்ம டே தான் காட்டுறாங்க. டே அப்படியே அழுது அழுது புலம்பிகிட்ருக்காரு. இன்றைக்கும் நான் அவன்கிட்ட பேசல, சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுட்ருக்கா. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. போக போக நம்ம டேயோடைய புலம்பல் அப்படியே அதிகமாகிட்டே போக ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம யோங்டனால் பொறுத்துக்க முடியல. யோ அப்போ டாடி ஃபாலோ மீ அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு ஓட ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ ஒன்று நம்ம டே எங்கடா ஓடுற, நைட் டைமில் வெளியே போகாதடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம யோங்டனை ஃபாலோ பண்ணிட்டே போக நம்ம யோங்டனா கீழே அப்படியே ஸ்டெப்ஸ் இறங்கிட்டு ஓடிட்டுருக்கான். இப்போது ஒரு டோர் அப்படியே தானாக ஓப்பன் ஆகுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜிமின் தான் மெயின் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வர ட்ரை பண்ணேன். இப்போ அவர் உள்ளே வந்ததும் யோங்டன் கரெக்டாக நம்ம ஜிமின் முன்னாடின்ட்டு கரெக்டான டைமிங்கு நீயும் ஃபாலோ பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோங்டனை நம்ம ஜிமின்கிட்டே சொல்லிவிட்டு அது பாட்டு முன்னாடி ஓடிட்டுருக்குது. நம்ம டேவா டே எதுக்குடா வந்த நீ இப்போது? சி அதை விடு, அவன் பேசிட்டு ஓடிட்டுருக்கான். நீ வாடா, பேசுகிறதுன்னு பேசுறது, அவன் 8 கட்டைக்கு பாடுவான் பாணி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் நம்ம ஜிம்மினை கூப்பிட்டுக்கிட்டு யோங்டன் பின்னாடியே ஓட யோங்டன் நேராக ஓடி போயிட்டு பார்க்குள்ளே பூந்துடுறான். பார்க்கில் பார்த்தா அங்கே ஒரு பெஞ்சில் தனியாக ஒரு பர்சன் வந்து உட்காந்துட்ருக்காரு. ஆக்சுவலி இந்த பெஞ்ச் வந்து காலையில் நம்ம யோங்டன் வந்து வேலைக்கு போகும்போது வந்து போயிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருந்திருப்பான். ஆனால் அங்கே வந்து யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து அங்கே ஒரு பர்சன் உட்காந்துட்ருக்காங்க. இப்போ அதை பார்த்துட்டு நம்ம டே யாரா அது, எதுக்கு அங்கே போகிற, இங்கே வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் நம்ம யோங்டனை கூப்பிட்றதுக்காக கிட்ட போய் பார்த்த அப்புறம் தான் தெரியுது அந்த பர்சன் வந்து நம்ம ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜங்குக்கை பார்த்ததும் நம்ம டேக்கு ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. இப்போ நம்ம யோங்டன் நம்ம டே கிட்ட ஓடி வந்து யோ டாடி தூக்கியா என்ன இரு என்ன சொல்லு. அது என்னென்னா நான் சொல்கிறேன் பாரு ஐடியா, நான் சொல்கிற மாதிரியே நீ செய்யணும் ஓகேவா? நான் செய்கிறதெல்லாம் நீ செய். நீ செய்கிறது எப்பறம் நான் செய்ய முடியும்? அச்சோ ஆமாம்ல, சரி நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், அதே மாதிரி பண்ணு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீயோடைய காதில் போயிட்டு ஐயோ டாடி நான் சொல்கிற மாதிரியே செய் சரியா? இப்போ என்னென்னா நான் ஓடி போயிட்டு ஜங்கு கிட்டே போய்ட்டு உட்காருவேன். நீ என்னை கூப்பிடுற மாதிரி அவன்கிட்ட வர, அவன்கிட்ட அப்படியே கான்வோவை டெவலப் பண்ணுறேன் ஓகேவா? நான் பண்ணுவேடாடா, பண்ணி தான் ஆகணும் டாடி, ப்ளீஸ் டாடி, என்னால் நீ புலம்புறது கேட்க முடியல, காது வலிக்குது டாடி, ப்ளீஸ் என்னை இப்போ இறக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம யோங்டன் கீழே இறங்கி நம்ம ஜங்கு கிட்டே ஓடி போயிட்டு அவருடைய மடி மேலே உட்காந்துற. இப்போ நம்ம ஜங்குக்கு யோங்டனை பார்த்ததும் ஏய் என்ன நீனு எங்கே ஆளை காணும் உன்னை கொஞ்ச நாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோங்டன் கிட்ட நம்ம ஜங்குக் பேச ஸ்டார்ட் பண்ணிட. ஆனால் நம்ம ஜங்குக் கிட்ட நம்ம யோங்டன் எதுவும் பேசலை. அப்படியே அவர் மூஞ்சி மட்டும் வெறி பார்த்துட்ருக்குது. இப்போ உடனே நம்ம யோங்டன் சொன்ன மாதிரியே யோங்டன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டலாம் போகக்கூடாதுன்னு சொல்லிக்கலாம், இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் கிட்டே போயிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு முன்னாடி போய் நிற்க. இப்போ நம்ம ஜங்குக்கை பார்த்த உடனே நம்ம ஜங்குக்கை நம்ம டேவை பார்த்துட்டு ஓ இதை நீங்கள் தான் எடுத்துகிட்டு போயிருக்கீங்களா? ஆமாம் நான் அவனை அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். ஓஹோ சரி இந்தாங்க. என்ன கொடுத்துட்டான்? ஆமாம் இது உனக்கு முன்னாடியே தெரியுமா? ஆமாம் நான் இவனுக்கு பிஸ்கெட்லாம் வாங்கி போட்டுட்ருக்கேன். முன்னாடியே தெரியும், தேடிட்டு இருந்தேன், சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிருக்கலாம். நீங்கள் எதுக்கு சொல்லிக்கிட்டே, நீங்களே எடுத்துக்கோங்க.
யோ டேடி என்னையா கொடுக்குற என்ன? அச்சோ, என்னுடைய டாக் தான், நான் தான் அவனை அடாப்ட் பண்ணியிருக்கேன், கொடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம போயிட்டு நம்ம ஜங்குக் கிட்ட வந்து கையில் வாங்கிக்க. இப்போ உடனே நம்ம யாங்டன் தான் நம்ம கிட்ட பல்ல கட்டிக்கிட்டு, யோ டேடி எதுக்கியா என்னை இப்போ நீ வாங்கின? இப்போ நான் என்னடா பண்ணட்டும்? ஐயோ ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கிட்ட சொல்ல நம்ம திருன்னு முழிச்சிட்ருக்க. இப்போ உடனே நம்ம யாங்டன் டென்ஷன் ஆகிட்டு, யோ அப்பா டேடி யோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு கூப்பிட, நம்ம ஜங்குக்கு ஒயிட் ஐஸோடு நம்ம யாங்டனை பார்த்துட்ருக்குது. என்ன அப்படி பார்க்குற? நான் பேசுகிறேன் தானே, நான் பேசுவேன், பாடவும் செய்வேன், எனக்கு எல்லாமே வரும். ஓகே ஃபைன், அதை விட்டு தள்ளு. இப்போ பாரு, இவங்கிட்ட எத்தனையோ வசனத்தை சொல்லி இப்போ தான் அதில் ஒரு வசனத்தை புரிய வச்சு உங்ககிட்ட முன்னாடி வந்து நீ பாடியிருக்கேன். அவன் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னான்னா அதுக்கு யோசிக்காமல் அம்மா சொல்லு, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம யாங்டனு எப்பா டே சொல்கிறா 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 அப்படின்னு சொல்லிட்டு யாங்டன் வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஐயோ ஜங்குக், நான் உன்னை 2 மந்த்ஸாக ஃபாலோ பண்ணி லவ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குது, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அப்படியே பதப்படப்பாக சொல்லி முடிச்சிட. இப்போ உடனே நம்ம யோகன்னு அப்பாடா சொல்லி முடிச்சிட்டான் டேடி நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை பார்க்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு என்ன ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட் இல்லாத மாதிரி என்ன ஷாக்கிங் மேலே ஷாக்கிங்கை கொடுத்துனுக்குற, என்ன என்ன அவன் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாங்டன் கிட்ட கையை காட்ட. இப்போ நம்ம யாங்டன்னு ஐயோ டேடி சாரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம யாங்டனை கீழே இறங்கி நம்ம ஜிமின் கிட்ட ஓடி போயிடா. நம்ம ஜிமின்னு நம்ம யாங்டனை தூக்கி வச்சுட்டு, ஓய் என்ன பண்ணிட்டு வந்த நீ, எதுக்கு அங்கே 2 அப்படி நிற்கிது? அதுவா, எங்கேயோ போன மாதிரியாத்தான் என் மேலே வந்து ஏறாதன்னு ஏற்றி விட்டு வந்துட்டேன். என்னை இப்போ அவன் வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டான்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு ஜிமினே எனக்கு பசிக்குது, வீட்டை கூப்பிட்டு போயிட்டு சோறு போட்டு என்ன படுக்க வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கிட்ட சொல்ல. இப்போ ஒன்றே நம்ம ஜிமினா அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. நம்ம டீயோடைய வீட்டுக்கு போயிட்டு நம்ம யாங்டனுக்கு சாப்பாடு கொடுத்து மடியில் படுக்க வச்சுக்க. இப்போது கொஞ்ச நேரத்தில் அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் காட்டினா நம்ம டீவும் நம்ம ஜங்குக்கும் தான் அந்த பார்க்கில் நின்றுட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக்கா, நான் உண்மையாக தான் சொல்கிறேன், யாங்டனுக்காக கிடையாது, நான் உன்னை உண்மையிலே 2 மந்த்ஸாக பார்த்து லவ் பண்ணிகிட்ருக்கேன். எங்க அந்த பாரில் பார்த்தா? ஆமாம், எனக்கு உன் பேர் கூட தெரியாது. அவ்வளோதானே, தான் சொல்கிறேன், என் பேர் கிம் டயாங், எனக்கு 24 ஆகுது. அப்புறம் என்ன சொன்ன? எனக்கு பேர் கிம் டயாங். ஏஜ் 24. ஓ சார், 24 தான் ஆகுதா? ஏன் உனக்கு ஏஜ் என்ன? எனக்கா தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறேன்? அது ஒன்றும் இல்லை, கேட்டு தெரிஞ்சுக்கலாமேன்னு தான். ஓ எனக்கு 28. 28ஆ? ஐயோ ஏஜ் சொல்லி ஆஃப் பண்ணிட்டானே. அது ஜங்குக்கா, உண்மையாக சொல்கிறேன், நான் உன்னுடைய அப்பியரன்ஸை வச்சு கூட நான் லவ் பண்ணல. அது வந்து ஓ அப்படியா, அப்போ என் கேரக்டர் வச்சு லவ் பண்ணியா? எங்கே என் கேரக்டரை பற்றி சொல்லு. அப்படின்னு சொல்ல முடியாது, என்னமோ தெரியல, எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யார் மேலேயும் எனக்கு ஃபீலிங்ஸ் வந்ததில்லை. ஃபஸ்ட்டு ஃபீலிங்ஸு விட வேணும்னு தோணுச்சு, அதனால தான் உன்கிட்ட வந்தேன். ஓ அப்படியா, அப்போ நான் கெட்டவனா இருந்தால் என்ன பண்ணுவேன்? கெட்டவனா ட்ரக் டீலிங்ஸு இப்படிலாம் இருந்தால்? நீ பார்க்க பழம் மாதிரி இருக்க, அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஓ நான் பழம் மாதிரி இருக்கேனா? நான் பழம் மாதிரி இருக்கேனா? ஏன் இப்படி முறைக்கிறேன்? ப்ளீஸ், நான் உண்மையாக தான் சொல்கிறேன், நான் சீரியஸாக உன்னை லவ் பண்ணுறேன், நான் விளையாடலை. நீ உடனேலாம் சொல்ல தேவையில்ல, நாளைக்கு பார்க்க வருவல்ல அப்போ சொன்னால் கூட ஓகே தான். ஓய் இங்கே பாரு, நான் உன்னை எந்த விதத்தில் நம்புறது சொல்லு? பாரில் இருக்கிற எல்லோரும் உன்னை சைட் அடிக்கிறாங்க, எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. நான் உன்கிட்ட சொன்னால் நீ வேலையை விட்டு நின்றுவியா, இல்லை நாளைக்கு பாருக்கு பர்தா போட்டு வருவியா? அப்போ என்னை யாரும் பார்க்கலன்னா நீ லவ் பண்ணுவியா?
அப்படின்னு சொல்ல முடியாது. ஜங்குக்கா, உண்மையாக சொல்கிறேன், நான் யாரையும் பார்க்கல உன்னை தவிர. எல்லாரும் என்னை பார்த்தாங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் யார் மேலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணல உன்னை தவிர. ப்ளீஸ், என்னை பார்த்தா உனக்கு பாவமாகவே இல்லையா? டேய், என்னடா, லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணி பார்த்துருக்கேன், நீ என்ன லவ் பண்ண சொல்லி கெஞ்சுற? அது எனக்கு வேறு எப்படி பண்ணணும்னு தெரியல. இதே நான் யாங்டனால தான் பண்ணேன். அவன் இல்லைன்னா இதையும் சொல்லியிருக்க மாட்டேன். எனக்கு என் ஃபீலிங்ஸை வெளியே சொல்கிறதுக்கே வராது. உன்கிட்ட இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னா அதுக்கு காரணமே யாங்டன் தான். ப்ளீஸ். ஐயோ, முதல்ல எனக்கு வீட்டுக்கு போகணும். நான் யாங்டனை பார்க்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் உன்கிட்ட இதாக இருந்தாலும் பேசுவேன். யாங்டன்ட்டு ஏன்? அதெல்லாம் அப்படி தான். நான் அவனை பார்த்துட்டு தான் உன்கிட்ட பேசுவேன். என்னை கூப்பிட்டு போனால் கூப்பிட்டு போ. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைக்க. ஓ டே, ஒரு நிமிஷம் ஒரு விஷயத்த மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை அங்கேயே நிற்க வச்சுட்டு அந்த இடத்துல அந்த பார்க்கில் செப்ரேட்டாக ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமுக்குள்ளேருந்து ஒரு சங்கிலியை எடுத்துக்கிட்டு நம்ம ஜங்குக்கு வெளியே வர, அந்த ஜங்குக்கு வெளியே வர அந்த சங்கிலியும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. அந்த சங்கிலியில் பின்னாடி ஒரு பர்சன் வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம பம்மு, நம்ம ஜங்குக்குடைய பெட்டு, அவரும் வந்துட்டுருக்கா. இப்போ அதை பார்த்துட்டு நம்ம டே, ஐயோ என்னது இவ்வளோ ஹைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு அந்த இடத்துல ஸ்டக்காகி நிற்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு, ஏய் என்ன இப்படி பார்க்குற, போகலாமா? போகலாம். இதுவா? அவன் பேர் பம், என்னுடைய பெட்டு. ஓஹோ, யாங்டன் செத்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே கூப்பிட்டு போக, இப்போ வீட்டில் காட்டினா நம்ம யாங்டன் நம்ம ஜிமின் மடியில் படுத்துக்கிட்டு, ஐயோ ஜிமினே, உனக்கு ஒன்று தெரியுமா, ரோட்டில் அனாதையாக கிடந்த என்ன கூட்டின்னு வளர்த்தான் என் அப்பன். அவனுடைய வாழ்க்கையில் நான் திரிய வச்சு விளக்கேற்றி வச்சுட்டு வந்துடுறான்னு பார்த்தா ஒரு பெரிய பட்டாசியே கொளுத்தி வச்சுட்டு வந்திருக்கேன். நான் என்ன பண்ண போகிறேனோ எது பண்ண போகிறேனோ, கன்ஃபார்ம் நான் வந்தோடனே என்னை எட்டி மிதிச்சு வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போகிறான். அவ்வளோதான், நான் சோறு தண்ணி இல்லாமல் பழைய மாதிரியே கஷ்டப்பட போகிறேன். விட்டா ஜங்குக்கு என்னை ஏற்றுக்க மாட்டான். ஏன்னா நான் பேசுகிறது அவனுக்கும் தெரிஞ்சு போச்சு. அவ்வளோதான், என் சோழி முடிஞ்சு, யாங்டன் அவ்வளோதான், க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாங்டனை நம்ம ஜிமின் கிட்ட புலம்பிகிட்ருக்கு. இப்போ உடனே நம்ம ஜிமினா நம்ம யாங்டனுக்கு தடையை கொடுத்துட்டு, அவ்வளோதான், அவனோட வியாதி உனக்கும் ஒத்துக்கிச்சு, லைக் ஃபாதர் லைக் சன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம யாங்டனுக்கு தடையை கொடுத்துட்ருக்க. இப்போ அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்குது. அது கேட்டதும் நம்ம ஜிமினோடைய மடியிலேருந்து இறங்கி குடுன்ட்டு ஓடுறாரு. அவர் ஓடுறதுல நம்ம யாங்டனுடைய வால் அப்படியே புசுன்னு அங்கேயும் இங்கேயும் ஆடுது. அது அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம தேவை பார்த்துட்டு, டேடி சாரி டேடி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை வீட்டை விட்டு அனுப்பாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாங்டன் அப்படியே நம்ம தேவை பார்த்த மாதிரி ஓடினவன் அப்படியே சடன் பிரேக் போடுறான். என்னன்னு பார்த்தா பின்னாடி பம்மு நிற்கிறான். பார்த்துட்டு அப்படியே 2 ஸ்டெப்பு பின்னாடி எடுத்து வச்சு நம்ம ஜிமின் கிட்ட ஓடி போயிட்டு, ஐயையோ ஜிமினே, என்னை கொல்றதுக்கு ஆளாக கூட்டின்னு வந்துக்கிறான். அவன் என்னை விட ஆளாக்கு மாதிரி 6 அடிக்கு நிற்கிறானே. அவ்வளோதான், சோழி முடிஞ்சு, என்னை அவனுக்கு இறையாக்க போகிறான், நான் பறந்து போகிறேன். அவ்வளோதான், என்னை ஒரு கடைசியாக என் மூஞ்ச பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கிட்ட பேசிகிட்டு இருக்க. இப்போ உடனே நம்ம ஜிமினோ, டேய் வாயை மூடுறா கொஞ்ச நேரம், டேய் யாரதா டேய், ஐயோ அந்த அந்த பப்பி குட்டி யார், அது பார்க்க பப்பி குட்டி மாரி இருக்கா உனக்கு, ஐயோ உணர்ற, யாருது, ஜங்குக்கு தான்டா, ஜங்குக் தான், என்னடா இவ்வளோ ஹைட்டாக இருக்குது, அவன் ஹைட்டுக்கு இருக்குது, ஐயோ நீ வேற, அது பேர் பம்மா. அப்போ யாங்டன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நம்ம யாங்டனை கையில் தூக்கி வச்சிட்ருக்க. இப்போ உடனே நம்ம யாங்டனை பார்த்துட்டு நம்ம யாங்டனை கையில் வாங்கிக்கிட்டு நம்ம யாங்டனுடைய ஃபேஸை பார்த்து, யாங்டன் சத்தியமாக சொல்கிறேன், நீ இல்லைனா நான் இன்றைக்கி அவன்கிட்ட பேசியிருக்கவே மாட்டேன், அவனை இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்திருக்க மாட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாங்டனுடைய ஃபேஸ் ஃபுல்லாக முத்தம் கொடுக்க. இப்போ உடனே நம்ம யாங்டன் அதை வாங்கிக்கிட்டு, ஐயோ டேடி எனக்கு வைக்க
வெக்கமாக வருதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, வெக்கமாக வருதா, நான் அனுபவிச்சல பயம், நீயும் அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறக்கி விட்டுற. என்னன்னு பார்த்தா பொம்மையும் வந்து நம்ம ஜங்குக் கழட்டி விட்டுடுறாரு. அது ஓடி வந்து நம்ம யாங்டனை சுற்றி சுற்றி மோப்பம் பிடிச்சிட்டு இருக்குது. அது மோப்பம் பிடிக்கிறத பார்த்து நம்ம யாங்டன் அசையாமல் அதே இடத்துல கல் மாரி படுத்துக்க. இப்போ உடனே அது எதுவுமே பண்ணாமல் நம்ம யாங்டன் கிட்ட விளையாட ஆரம்பிக்குது. நம்ம யாங்டனும் அப்படியே செம்மையாக கெத்து மாசு கட்டிக்கின்னு, ஆஹா பாடுற என்ன ஆல்ரெடி நான் கிண்டல் பண்ணுறீங்க, இங்கே பார்த்தியா ஆல்ரெடி மாமா எனக்கு அடியாள், எவனாவது கிட்ட வந்து என்ன ஆல்ரெடின்னு சொல்லிட்டு மேமா அவனை அறன்னு அறையிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாங்டன் அப்படியே கெத்து காட்டி நம்ம பம்மு கூட ஜாலியாக விளையாடிட்டு இருக்க. நம்ம பம்மு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி விளையாடிட்டு இருக்கையில் நம்ம டிவியும் நம்ம ஜங்குக்கும் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ஹாலில் இருக்க கவுச்சில் உட்காந்துட்டு இருக்க. நம்ம ஜிமின் போயிட்டு காஃபி போடலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிடுறாரு. நம்ம ஜிமினும் நம்ம டிவி தான் காட்டாங்க. 2 பேரும் பேசிகிட்டு இருக்க. இப்போ நம்ம ஜங்குக்கா வீட்டுக்கு வந்தால் சொல்கிறேன்னு சொன்னேன், என்னது அதுவா, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நீ சரியான முட்டாள்டா. என்ன நீயும் என்ன முட்டாள்னு சொல்கிற? ஆமாம், நான் உன்னை பார்க்கில் இருக்கும்போதே என்ன சொன்னேன், உன்னை எல்லாரும் பார்க்குறாங்க, அதுவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னல. எனக்கு பிடிக்கல அப்படின்றது ஒரு ஃபீலிங்கு எனக்கும் உன் மேலே வந்துருச்சு. அப்படின்றப்போ அந்த ஃபீலிங்க்கான அர்த்தம் என்னன்னு உன்னால் யோசிக்க முடியல பார்த்தியா, அதனால சொன்னேன் நீ முட்டாள்னு, வட்டி கட்டின முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்ல. இப்போ உடனே நம்ம ஆமாம்ல, அப்போ என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பினஸோடு சொல்லிவிட்டு, நான் சரியான முட்டாள் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக அவரே திட்டிக்க. இப்போ உடனே கீழே படுத்துக்கிட்டு நம்ம யாங்டன் தான், நான் தான் சொன்னல டாடி நீ சரியான முட்டாள்னு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கோரஸ் பாடுது. இப்போ உடனே நம்ம தான், நீ பேசுகிற மாதிரி இப்போ அவன் பேச மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. இப்போ உடனே தெரியலையே பேச மாட்டான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாங்டனும் நம்ம டேவும் பேசிகிட்டு இருக்க. இப்போ ஒரு குரல், யார் சொன்னால் நான் பேச மாட்டேனே, நான் சூப்பராக பேசுவேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பம்மை பேச ஆரம்பிக்க. நம்ம ஜங்குக்கு வைடைஸு, என்ன இது இத்தனை நாள் வாயை மூடிட்டு இருந்தால் இப்போ பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு பக்கம் ஒரு வைடைஸு. இப்போ உடனே நம்ம பம்மு தான், ஆமாம் டாடி, நான் அப்புறம் திடீர்னு பேசுவேன், எனக்கு ஏதோ பைத்தியம் முடிச்சிச்சுன்னு கொண்டு போய் நீ ஹாஸ்பிட்டலில் எதுவும் சேர்த்துட்டேன்னா அவ்வளோதான், என் சோழி முடிஞ்சி, அதனால தான் நான் வாயை மூடின்ட்டு இருந்தேன். இதோ இந்த அரடி பேசும்போது இந்த அரடி பேசாதா, அதனால தான் நான் இப்போ பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு பம்மு ஈஸியாக ஒரு ரீசனை சொல்ல. அதை கேட்டுட்டு நம்ம ஜங்குக்கும் உட்காந்து சிரிக்கிறாரு. இப்போ கிச்சனில் இருந்து நம்ம ஜிமினு காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜங்குக்கும் டேக்கும் கொடுக்க. இப்போது இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கையில் நம்ம ஜிமின் வந்து குறுக்க பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ உடனே நம்ம டென்ஷன் ஆகிட்டு, ஜிமின் வீட்டுக்கு கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினை துரத்தி விட்டுட்டு இப்போ இவங்க 2 பேர் இங்கே நின்றுட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜங்குக்கு நம்ம கிட்ட பேசிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இதே மாதிரி தான் ரொட்டீன். ஆனால் இன்றைக்கி புதுசு என்னென்னா, நம்ம ஜங்குக்கு எப்பயும் போல் பீரை வாங்கிட்டு போகாமல் நம்ம கிட்டே நின்று கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவர் டெய்லியும் பம்மையும் பாருக்கு கூப்பிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே 2 பேரும் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண. இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது, வீக்ஸ் போகுது. இப்போ ஒரு ஃபைன் டே நம்ம அண்ட் ஜங்குக்கு 2 பேரும் தான் காட்டுறாங்க. 2 பேரும் நம்ம உடைய வீட்டில் தான் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்போது திடீர்னு நம்ம ஜங்குக்கை போட்டு, ஜங்குக்கா எழுந்துற, ஜங்குக்கு எழுந்துரு, என்னடா என்னாச்சு, யாங்கனை காணும், யாங்கனை காணுமா, ஆமாம் இங்கே பாரு, இங்கே தான் படுக்க போட்டிருந்தான் அவனை, இப்போ காணும். உருண்டை எங்கேயாவது போயிருக்க போகிறான்டா, உருண்டெல்லாம் போக மாட்டான் அவன், அப்போ ரெஸ்ட்டும் போயிருக்க போகிறான்டா, அங்கெல்லாம் இல்லை ஜங்குக்கா, நான் தேடிட்டேன், எனக்கு பயமாக இருக்குது. பம்மிட்ட கேட்டியா? கேட்டேன், அவன் தெரியலன்னு சொல்கிறானா? பம்மு எங்கடா அவன்? தெரியல டாடி, நானும் தூங்கிட்டேன்
அப்படின்னு சொல்லிட்டு அது அசால்ட்டாக கீழே படுத்துக்கிட்டு பதில் சொல்லுது. இப்போ அதை கேட்டு இவனை வச்சுக்கிறதுக்கு 2 எருமை மாடை வச்சுருக்கலாம் நான், சரி கிளம்ப தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் எழுந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அழகாக அப்படியே சரி போகலாம் நம்ம யங்டனை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற இடம்லாம் தேடுறாங்க. பார்க்குக்கு போய் தேடுறாங்க, பாரில் போய் தேடுறாங்க, எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. ஆனால் ஆளை காணோம். நம்ம டேக்கா அழவே ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. காலைல தேட ஆரம்பித்தவங்க ஈவினிங் 5 o'clock ஆகுது. யங்டன் இன்னும் கிடைக்கல. மனசு பதக்குது. நம்ம டேக்கு எதுனா ஆயிருக்குமோ, இல்லைன்னா வராமல் போயிடுவானோ, எங்கேயோ போயிட்டானோ, இல்லை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பயப்படுறாரு அவர். அழுதுகிட்டே இருக்கா. சரி நாளைக்கு தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லோரும் வீட்டுக்கு வந்ததும் நம்ம டே அப்புறம் நம்ம ஜங்குக்கு 2 பேரும் அப்படி ஹாலில் உட்காந்துட்டு பேசிகிட்ருக்கா. எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கா. இப்போது நம்ம டே அழ ஸ்டார்ட் பண்ணுறாரு. திரும்பியும் அவன் வந்த நேரம் தான் நான் உன்கிட்ட பேசவே ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இப்போ அவனையே காணோம். எனக்கு அவன் வந்தப்போ ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு தெரியுமா? இப்போ எனக்கு அது இல்லை, போச்சு, அவ்வளோதான். ஒரு நல்ல டாகை நான் மிஸ் பண்ணிட்டேன். இல்லை, ஒரு ஃபேமிலியை நான் மிஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. யங்டன் இன்னைக்கு வரமாட்டான். நான் உன்னை திட்டேன்னு நினைக்கிறேன். என்னையே அறியாமல் நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன். அதனால தான் போயிட்டான். என் மேலே தான் தப்பு இருக்குது. நான் ஒரு நல்ல அப்பாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யங்டனை பற்றி ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுதுட்டுருக்கா. இப்போ உடனே ஒரு குரல், ஹலோ டேடி, என்ன அழுதுட்டு இருக்க மாதிரி இருக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யங்டன் தான் டோர் வழியாக அப்படியே குதிச்சு நடந்து வந்து நம்ம டேக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கா. நம்ம டே கண்ணை கூட துடைக்காமல் யங்டன் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. இப்போ உடனே நம்ம யங்டன் திரும்ப, ஹலோ டாடி, என்னாச்சு, ஏன் அழுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ உடனே நம்ம டீ எதுவுமே பேசாமல் நம்ம யங்டன் இறுக்கி அணைச்சிக்கிறாரு. இப்போ உடனே யங்டன், ஐயோ டாடி மூச்சு விட முடியல, எப்படி இவ்வளோ டைட்டாக பிடிக்கிறீங்க, ஏன் ஓடியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கீழே இறங்கி நின்றுட்டு, இப்போ என்னத்துக்கு நீ இவ்வளோ டைட்டாக கண்டுபிடிக்கிற? டே காலிலேருந்து எங்கடா போன நீ? காலிலேருந்து என் பங்காளிங்களை பார்க்க போனேன். பங்காளிங்களை பார்க்க போனியா? ஆமாம், இந்த பம்மிட்ட கூட சொல்லிட்டு போனேனே, அவன் உன்ட்ட சொல்லியா? பம்மிட்ட சொல்லிட்டு போனியா? ஆமாம் சொல்லிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு பம்மை பார்த்து மறைக்கா. இப்போ ஒன்று பம்மை, டாடி நான் எடுத்து தூங்கிட்டு இருந்தேன்ல, மறந்துட்டேன், அவன் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு நம்ம யங்டனை பார்த்து, யங்டன் நீ அவன்கிட்ட ரெஸ்ட் எடுக்க போயிடறேன்னு சொல்லிட்டு போயிருக்க, ஆனால் காலிலேருந்து ஊர் சுற்றிட்டு வந்திருக்க. ஐயோ டாடி, நீ வேற என்னன்ற, உன்னை பற்றி புலம்பாத நாளே அவன் கிடையாது. அவன் புலம்புறத நான் கேட்காம இருந்தேன்னா அன்றைக்கி எனக்கு ரெஸ்ட் டே. உனக்கு புரியாது டாடி என் காது வலியை பற்றி. ஸோ நான் ரெஸ்ட் எடுக்க போனேன், என் பங்காளிங்களெல்லாம் பார்த்துட்டு வர போனேன். இதோ இந்த டாடி இருக்கானே, என்னை பாடின தூக்கிட்டு வந்துட்டான், என் பங்காளிங்க யாருக்குமே தெரியாது, போய் இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேணாம், அதான் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யங்டன் இப்படி சொல்ல, இப்போ இதை கேட்டுட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டே 2 பேருமே நல்லா கக்கப்பான்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவன் அவ்வளோ ஃபன்னியாக சொல்லிகிட்டு இருக்கான் அந்த விஷயத்த. இப்போ இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இவங்க அப்படியே ஜாலியாக பேசிட்டு அப்படியே அப்படியே ஸ்பெண்ட் பண்ணுறாங்கடா. ஓகே, நான் இதை இங்கேயே கட் பண்ணுறேன். இது வந்து எப்படி இருக்குது, எப்படி வந்திருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. நான் ஆனால் இதை ரெக்கார்ட் பண்ணுறப்போ யங்டனை பற்றி பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவன் வாய்ஸை ட்ரை பண்ணுறப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்னையும் அறியாமல் நான் நல்லா கொஞ்சம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தேன். ஸ்டார்ட் பண்ணுறப்போ டென்ஷனாக இருந்துச்சு, ஆல்ரெடி டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை விட இது கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கடா. பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே சோகமாக இருக்கிற ஆர்மிஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து எனக்காக தான் நான் அப்லோட் பண்ணுறேன். என் சேனல் சப்ஸ்கிரிப்ஷனுக்காகவோ இல்லைனா கமெண்ட்ஸுக்காகவோ லைக்காகவோ கிடையாது. என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் என்ன மாதிரியே சோகமாக இருக்க ஆர்மிஸ் உங்களுக்கு ஃபேஸில் ஒரு ஸ்மைலை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு குட்டி ட்ரை தான் இது. கண்டிப்பாக இந்த ட்ரை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவாடா? ஓகே, பாய், ஐ லவ் யூ ஆல் அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.